வாழ்க்கையில ஒரு முக்கியமான தேவை முன்னேற்றம் தான். அந்த முன்னேற்றம் எதுல வேணும்னாலும் இருக்கலாம். அந்த முன்னேற்றம் நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒட்டித்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நாம இப்ப இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் முன்னேறதுக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பமும் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன ஒரு ஈஸியான வழி அப்படின்னா, இது பற்றி பேசப்படும் சில புத்தகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்குறது தான். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜசேகர். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய பயணத்தை தொடங்குறோம். முன்னேற்றத்திற்கான புத்தகங்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த ஐடியாஸ் நான் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவான ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மெயின் ஐடியா அந்த புக்ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துருவோம். அதாவதுங்க, நமது ஐடென்டிட்டி ஆர் அடையாளம், இதைத்தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம பழக்கங்களை உருவாக்குது. அந்த பழக்கங்கள் அதற்குண்டான ஃபியூச்சரை நமக்கு தருது. இதுல நம்ம கோல்ஸ் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாம நமது ஐடென்டிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல ஃபர்ஸ்ட் சொல்ல வர்றாரு. நாம யாருன்னு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணா போதும். அது நமக்கு சில நல்ல பழக்கங்களை தரும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒருத்தர் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஒரு சாங்க நல்லா பாடவோ இல்லை இசையமைக்கவோ கோலா வச்சுக்க கூடாது. ஒரு மியூசிக் தெரிந்த மனிதனா தன்னை அடையாளம் காட்ட முயற்சி எடுக்கணும். ஒரு மியூசிஷியனா மாறணும். நாம என்ன மாதிரி பர்சனா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பழக்கங்கள் தானா வரும். அந்த பழக்கங்கள் நமக்கு கோல் அடையிறதுக்கு நமக்கு உதவும். இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது, நம்ம எதையும் கோல்னு வச்சு அதை அடைய ட்ரை பண்ணக்கூடாது. நாம எப்படி இருக்கணும், நம்ம அடையாளம் என்ன, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நமது சூழ்நிலை. நம்ம சூழ்நிலையும் நம்ம பழக்கங்களை உருவாக்கணும். நம்ம சூழ்நிலையை மாத்திக்கிட்டோம்னா நம்ம பழக்கங்களும் நமக்கு சாதகமா மாறும். எப்படின்னா, அது நம்ம பிஹேவியரே கூட நம்ம அறியாம நமக்கு மாத்திரும். சூழ்நிலைகள் எப்படி பழக்கங்களை மாற்றும்? இப்போ ஒருத்தன் டெய்லி குக்கி சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னா இது அவனுடைய பழக்கம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவனுடைய சூழ்நிலை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அவனுக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேவும் குக்கீஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அவன் அதை சாப்பிட்டு பழகிருக்கான். இதைத்தான் நம்ம வெரி இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இப்ப இதை மனசுல வச்சுக்கணும். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில இதை பிராக்டிஸ் பண்றதா இருந்துச்சு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம என்ன மாதிரி பர்சன், நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளம், அதை பார்த்துக்கணும். நம்ம சூழ்நிலை, அதை எப்படி நம்ம மாத்திக்கிட்டு நமது பழக்கங்களை நம்ம மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா, டிசைட் பண்ணிட்டோம்னா, நமது கோல்ஸ் நம்மளே அறியாம நமக்கு கிடைக்கும். இதுதாங்க இந்த எபிசோடைய சாராம்சம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோட்ல இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஓகேங்களா? See you soon.